சைரன் ஒலி எழுப்பி உயிர்களை சுமந்து அவசரமாக வந்த ஆம்புலன்ஸ்கள், மருத்துவமனை வாசலிலேயே தயார் நிலையில் காத்திருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள். கனமழையால் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவு கேரளாவை உலுக்கிய பேரிடர் சம்பவம். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மற்றும் அடிமாலி பகுதியில் பெய்த கனமழை காரணமா அடிமாலி தேசிய நெடுஞ்சாலை அருகே திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. மலையோரத்தில் இருந்த வீடுகளின் மீது மண் சரிந்து விழுந்ததுல 2 வீடுகள் முழுமையாகவும் 6 வீடுகள் பாதிகளவிலும் சேதமடைந்திருக்குது. இதுல பிஜு மற்றும் சந்தியா என்ற தம்பதியரின் வீடு முழுமையா மண்ணுக்குள்ள மூடப்பட்டதுல தம்பதியர் இருவருமே மண்ணுக்குள்ள மூடப்பட்டிருக்காங்க. இதையடுத்து உடனடியா உள்ளூர்வாசிகள், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலா மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இதுல துரதிருஷ்டவசமா பிஜு இருந்த நிலையில அவரோட மனைவி சந்தியா காயங்களோட மீட்கப்பட்ட நிலையில கொச்சி தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் பிஜுவின் உடல் உடற்கூறாய்விற்காக அடிமாலி தாலுகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த 22 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக அடிமாலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில நிலச்சரிவால் இடுக்கி மற்றும் அடிமாலி தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. தற்போது மண் சரிவுகள் அகற்றும் பணிகளும் தீவிரமா நடந்துட்டு வருது.